ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா முள்ளங்கி முட்டை பொரியல் ரெசிபி. ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி எடுத்துக்கோங்க. பீலர் வச்சு அதோட மேல் தோலெல்லாம் நல்லா சீவிடுங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். மேல் தோலெல்லாம் சீவியாச்சு. தண்ணியில் போட்டு நல்லா அலசி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த முள்ளங்கியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம்.
ஸோ முள்ளங்கி எல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டாச்சு. கட் பண்ணி தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். முள்ளங்கி எல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். முள்ளங்கி வந்து குளிர்ச்சியான ஒரு காய். ஸோ வந்து வெய்ய நாளில் சம்மர் டைம்லலாம் நீங்கள் வந்து முள்ளங்கி குழம்பு, முள்ளங்கி போட்ட சாம்பார், இது மாதிரி முள்ளங்கியில் எக் பொரியல் இதெல்லாம் வந்து சம்மர் டைமில் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி சமைக்கலாம். வெங்காயத்தோட தோலை உரிச்சுக்கலாம். வெங்காயம் தோலை உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம முள்ளங்கி எக் போட்டு பொரியல் ரெசிபி செய்ய போகிறோம்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம்.
தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, இங்கே பாருங்கள், ப்ளெயினாகவே நம்ம வதக்கிக்க போகிறோம். நல்லா எந்த விதமான ஆயிலெலாம் நாங்கள் ஊற்றிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். ப்ளெயினாக ஜஸ்ட் ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம் ஒரு 2-3 மினிட்ஸுக்கு. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இந்த ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப அருமையாக நாம் இன்றைக்கி முள்ளங்கி முட்டை பொரியல் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா கரண்டி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். முள்ளங்கி வந்து ரொம்ப குளிர்ச்சியான காய்ன்னு சொன்னேன் இல்லையா, சாப்பிட்ட உடனே டக்குன்னு வந்து சளி பிடிச்சிக்கும். ஸோ சளி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ளெயினாக ஜஸ்ட் வதக்கிக்கிறோம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளெயின் தான் இது மாதிரி வதக்கிட்டு நம்ம பொரியல் ரெசிபி செஞ்சு சமைச்சு கொடுத்தோன்னா யாருக்கும் எந்த விதமான கோல்டும் ஆகாது. ஸோ பாருங்கள், நல்லா வதக்கினது நல்லா சுட சுட ஆவி பறகுது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா? ஸோ நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். நல்லா வதக்கி இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதே கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம யூஸ்வலாக சமையல் செய்யறதுக்கு ஒரு எண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா, நாங்கள் வந்து ஃபார்ச்சூன் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த எண்ணெயை வந்து சமையலுக்கு பயன்படுத்துவீங்களோ அதே எண்ணெயை வந்து ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சுனாலே எண்ணெய் நல்லா சூடாயிடும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா பொறுமையாக நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கலர் வந்து மாறணும். ஒரு பொன்னிறமான கலருக்கு, கோல்டன் கலருக்கு மாறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். அதுலேயும் நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா உப்பு தூவிக்கோங்க. நாங்களும் சால்ட் போடுறோம் பாருங்கள். ஸோ உப்பு தூவி விட்டுட்டு நல்லா வதக்குனிங்கன்னா டக்குன்னு வதங்கிடும் இந்த வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம்.
இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கியை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சு மிளகாய் தூள், கல்லுப்பு, நல்லா கரண்டி வச்சு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். இது அப்படியே நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு முள்ளங்கி நல்லா வெந்து ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு முள்ளங்கி நல்லா வதங்கி வந்துருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்களும் இந்த பொரியல் ரெசிபி சமைக்க போகிறீங்க அப்படின்னா இதே மாதிரி பக்குவத்தில் ரெடியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு. இப்போ முட்டையை உடைச்சிக்க போகிறோம். முட்டையை உடைச்சாச்சு. இப்போ ஒரு முட்டையை ஊற்றியாச்சு. சரி, இப்போ அடுத்த முட்டையும் நம்ம உடைச்சிக்காச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 2 முட்டையும் நம்ம உடைச்சி ஊற்றிருக்கோம்.
இப்போ மிளகுத்தூள், ஸோ பெப்பர் பவுடரை நல்லா தூவி விட்டுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி முட்டை பொரியல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரேடிஷ் எக் பொரியல் ரெசிபி இப்படி தான் செய்யணும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லியில் அப்படியே தூவி விட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சூப்பரான டேஸ்டான முள்ளங்கி முட்டை பொரியல் ரெசிபி ரெடி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக டெலிஷியஸாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க. தேங்க்யூ.